இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் கட்சியின் பதித்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் வவுனியாவில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், சண்முகம் குகதாசன், டாக்டர் பானா சத்தியலிங்கம் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எங்களுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒன்று, மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீநேசன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரியநேத்திரனை ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அதை நாங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். அவருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவோம். அண்மை காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், தேசிய ரீதியிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதிலேயும் விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு டைரக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே அவரிடத்திலே நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம். அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களித்ததாக சொல்லப்பட்டது. அவர் அதற்கு இணங்கினவர். தான் அப்படியாகத்தான் செய்தேன், அதுக்கான நியாயப்பாடுகளையும் எங்கள் கட்சி கூட்டத்திலே சொல்லியிருந்தவர். அதைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பிலேயும் அப்படியாக அவர் செயற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே 2 தடவைகள், ஒன்று நேர்முக தெரிவிலையும் பிறகு அரசியலமைப்பு கவுன்சிலையும் அப்படியாக வாக்களித்ததாக, இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே 3 தடவைகள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ளுவது சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. எல்லா விடயங்களிலையும் கண்ணை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7 or 8வது தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இதேவேளை கட்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் குழு கூட்டத்தில் இன்று கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.